அந்த பிள்ளை பக்கத்துல டப்புன்னு இடிச்சு விட்டாப்ல. பதட்டம். இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். எப்படி இருந்துச்சு? இது எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். இல்ல நானே பயப்படாம தான் நின்னேன். ஏன்னா நீ நிக்கிறதுனால எப்படி விட்டுற மாட்டாப்ல. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? யாருடைய திறனை அறிய விரும்புகிறீர்கள்? ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா? சோ இவர் என்ன செய்வார்? மாடுபிடி வீரர். மாடுபிடி வீரர். ஏறு தழுவுதல் என் முப்பாட்டன் சொத்து, என் பண்பாடு கலாச்சாரம் வீரம். ஓ எவ்வளவு மாடு பிடிச்சிருப்பீங்க? இது வரைக்கும் 100 மாடு பிடிச்சிருப்போம்ண்ணே. அடே அப்பா. ஆமா. வேற யார் மாடுபிடி வீரர்கள் இருக்கீங்க? ஓஹோ, சொந்தக்காரங்களா இங்கதான் இருக்கீங்களா? 100 மாடு பிடிச்சிருக்கீங்களே, என்னைக்காச்சும் குத்து வாங்கியிருக்கீங்களா? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. இது முந்தானத்து மாடு பஞ்சது. போட்டின்னு உங்க அண்ணன் போட்டியே வெளியே எடுத்துட்டீங்களா? எந்த அடிப்பட்டப்போ ஒண்ணுமே புரியல, கலங்கி போச்சு. மூக்குல டம்முண்ட ஒரு மாடு அடிச்சு பிடிச்சு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு வந்து மறுபடியும் விளாண்டேன். இது மறுபடியும் வந்து விளையாண்டீங்களா? ஜல்லிக்கட்டு என் இறை விளையாட்டு. முதல்ல லவ் பண்ணுங்க பாஸ். லவ் யாரும் பண்ணலங்க. என்னமாடா நீ? உள்ள எந்த பொண்ணும் லவ் சொல்லலன்னு இப்பதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பலி வேற டிபார்ட்மெண்ட். பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா லவ் எப்படி வரும்? மாடை கட்டி பிடிக்கும் போது பொண்ணை நினைச்சுப்போம் அப்படின்லாம் சொல்றீங்க. அப்ப மனசுல பொண்ணு இருக்குல்ல? பழுக்கட்டாயமா உங்களுக்கு இப்போலாம் வந்து எவனே மாடு பிடிச்சவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அப்ப ஜல்லிக்கட்டு பண்றவங்க எல்லாருமே சன்னியாசி ஆயிடணுமா? இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஒன்னா வந்து ஜல்லிக்கட்டு இல்லனா நானு அப்படின்னு வந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஜல்லிக்கட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி வந்து ஜல்லிக்கட்டு கல்யாணமே எல்லாம் பரவாயில்லையா? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நாளைக்கே ஒரு சூப்பர் மாப்பிள பைலட் உனக்கு அமையறாப்ல. நானா ஃப்ளைட்டான்னு கேட்க போறீங்களா என்ன? அப்படி கேட்க முடியாது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நான் முறை பையனை அவங்கள சூஸ் பண்றேன். பாக்கும்போது ரொம்ப சாக்லேட் பை மாதிரி இருக்காரு. தேங்க் யூ. ரொம்ப கியூட்டா சிரிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி ஜப்பியா இருக்காங்களா? நீ ஃப்ளர்ட் பண்றது எனக்கு தெரியல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஓகே, நீங்க எந்த ஊர் பையன்? புதுக்கோட்டையா? ஏமா நீ எந்த ஊரு? புதுக்கோட்டை சார். ஐயா வாயை பாரு. சுருள் வாள். தம்பி பாத்துடா. பொதுவா இளவட்டக்கல் வந்து இந்த வீர விளையாட்டுகள் ஒண்ணு. இதோட வெயிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. தூக்கி பார்த்து சொல்லுங்க சார். யார் அவன்? அகராதி பிடிச்ச பயவலிலாம் வந்து நிக்கிறாங்களே. உங்களுக்குலாம் இது கம்மி சார். அதனாலதான் நான் எடுக்கல. ஏன்னா டக்குனு ஒத்த கல்ல எடுத்து வீசிட்டோம்னு வச்சுக்கேன், டப்புனு கேமராமல பட்டுச்சுன்னா வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கி